அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் படுகொலை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படுவார்கள் என்று முதலமைச்சர் ஆம்ஸ்ட்ராங் மனைவியிடம் உறுதி தெரிவித்திருக்கிறார். இதை பற்றின மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். விவரங்கள் என பகிரலாம். சென்னை பெரம்பூரில் கடந்த வெள்ளிக்கிழமை கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டிருந்த பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு இன்று காலை சென்று தமிழக முதலமைச்சர் ஆறுதல் தெரிவித்திருந்தார். குறிப்பாக மறைந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மனைவியை சந்தித்திருந்த முதலமைச்சர் பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக அவரிடம் கேட்டு தகவல் பெற்றிருந்தார். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது முதலமைச்சரின் சந்திப்பு குறித்த விவரத்தை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். அதன்படி தமிழ்நாடு முதலமைச்சர் ஆம்ஸ்ட்ராங் மனைவியிடம் சில உறுதியை தெரிவித்திருக்கின்றார். அதன்படி ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் இந்த கொடும் குற்ற செயலில் ஈடுபட்டவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று தற்பொழுது தமிழக முதலமைச்சர் சந்திப்பின் பொழுது உறுதியளித்திருந்ததாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த கொடுங்குற்ற செயலில் ஈடுபட்ட அனைவருமே கைது செய்யப்படுவார்கள், சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்பதை முதலமைச்சர் ஆம்ஸ்ட்ராங் மனைவியை சந்தித்து தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் அந்த சந்திப்பிற்கு பிறகு உடனடியாக தலைமைச் செயலகத்திற்கு வந்திருந்த தமிழக முதலமைச்சர் டிஜிபி, தலைமைச் செயலாளர், உள்துறை செயலாளர் உள்ளிட்டவர்களுடனும் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றார். ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக தனிப்படை அமைக்கப்பட்டு குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள். இதுவரை 10க்கும் கூடுதலானவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் பயன்படுத்தியிருந்த அருவாள், கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் எந்த இடத்திலிருந்து சதி ஆலோசனையில் ஈடுபட்டார்கள், சதி செயலில் ஈடுபடுவதற்கு முன்பாக அவர்கள் எந்த மாதிரி திட்டங்களை எல்லாம் மேற்கொண்டார்கள் என்பது தொடர்பாக பல்வேறு விசாரணைகளை ரகசிய இடத்தில் வைத்து காவலர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் தான் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றிருப்பதாக காவல்துறை விசாரணையில் தெரிய வந்து குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த கொடும் குற்ற செயலுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய அனைவருமே கைது செய்யப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்ற தகவலை தற்பொழுது தமிழக முதலமைச்சர் ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தினரை சந்தித்து தெரிவித்திருப்பதாக தமிழக அரசு தரப்பில் இந்த செய்திக்குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது.